ஏசாயா 54:10 வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, மலை போன்றதான நீங்கள் நம்பி இருக்கிறதான மனிதர்கள் விலகி போனாலும் என் தேவனுடைய சமாதானத்தினுடைய உடன்படிக்கை உங்களை விட்டு எப்பொழுதும் விலகாது என்று சொல்லி பார்க்கிறோம். உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லையே என்று சொல்லி நீங்கள் வேதனைப்படுவீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு என் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த உலகத்திலே சமாதானத்தை கொடுக்கும்படியாகத்தான் நான் இந்த உலகத்திற்கு வந்தேன். ஆகவே என்னுடைய சமாதானத்தினுடைய உடன்படிக்கை எப்பொழுதும் உன்னோடு கூட இருக்கும் என்று சொல்லி ஏசப்பா சொல்கிறத அந்த வார்த்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாகவே என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். God bless you.